90s கிட்ஸான நமக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டே இந்த தக்காளி சாதம் தானுங்க. அந்த தக்காளி சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இந்த வீடியோவில். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு நறுக்கிய பெரிய வெங்காயம், ஒரு கிளாஸ் அரிசிக்கு 4 தக்காளி நான் எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளி 4 எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசியை நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் வெங்காயம் வதக்கப்படுறதுக்குள்ளேயுமே இது வெந்துடும். ஒரு குக்கரில் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு, பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மிளகாவை உடச்சி போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் பொன் நிறமாக வரணும், முறிய வேண்டாம். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி நம்ம முறித்து வதக்கலாம் அவசியம் இல்லை. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளினா 4 தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் காய்ப்பதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 to 4.5 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா தக்காளியை கிளறி கொடுக்கலாம். தக்காளி வேகமாக வதங்கப்படுறதுக்கு ஒரு சின்ன டிப்பு, சால்ட்டு சேர்த்து வதக்குறோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே வதங்கப்பட்டுரும். நீங்கள் தக்காளி சட்னிக்கு வதக்கும் பொழுதுமே தக்காளி சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, நல்லாவே வதக்கப்படும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். வதக்கி கொடுத்து நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சு ஒரு கிளாஸ் அரிசிக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கும். ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே எலும்பும் பாருங்கள், அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுக்கணும். அப்போ தான் மிளகாய் தூளுடைய பச்சை வாசனம் போகும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம ஊற வச்ச அரிசியில் உள்ள தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் சாப்பாட்டு பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கும். இதே சீரக சம்பா அல்லது நீங்கள் பிரியாணிக்கு பண்ணுற பாசுமதி ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் முதலே அரிசி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொதி எலும்பினதுக்கப்புறம் அரிசி சேர்த்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்து நல்லா மூடி போட்டு வச்சுக்கணும். மல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். புதினா இலை என்கிட்ட இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் புதினா இலை சேர்த்திங்கனாலுமே நல்லா அரோமாவாக நல்ல தக்காளி சாதம் இருக்கும். நல்லா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். 3 விசில் வந்து ஆவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொலன்னு தக்காளி சாதம் ரெடிங்க. பிரியாணி அரிசியில் பண்ணாலுமே அட்டகாசமாக இருக்கும். நான் சாப்பாடு பொன்னி அரிசியில் பண்ணியிருக்கேன், அதுவுமே பெர்ஃபெக்டான உதிரியாக கிடச்சிருக்கு. நான் இன்றைக்கி இதுதான் லஞ்சுக்கு ரெடி பண்ணேன். நீங்கள் என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய தக்காளி சாதம் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ